கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயம் நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வருகிறது. யோசேப்பு, சகரியா, மரியாள் மேய்ப்பர்கள் அவர்கள் பயந்து இருந்தபோது ஆண்டவர் அவர்கள் பயத்தை நீக்கினார். லூக்கா 1:13 வாசிக்கிறோம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியா ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சகரியாவின் பயத்தை நீக்கி சகரியாவுக்கு குழந்தையை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது தேவையோடு குறைவோடு பல நாட்கள் ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் குறைவையும் ஆண்டவர் நிறைவாக்குவார், உங்கள் பயத்தையும் நீக்குவார். லூக்கா 1:30-31 வாசிக்கிறோம். தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுவை இந்த உலகிற்கு இரட்சகராக கொடுக்க வேண்டும் என்ற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற மரியாள் பயப்படவில்லை. பயப்படாதே என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக அர்ப்பணித்து பயத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவை உலகிற்கு கொடுத்தாள். லூக்கா 2:10 வாசிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சமுதாயத்தால் மேய்ப்பர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தனர். அவர்களை தேடி தேவதூதன் வந்து அவர்களுடைய பயத்தை நீக்கி அவர்களுக்கு நற்செய்தியை கூறினார். மத்தேயு 1:19-21 வரை வாசிக்கும் போது, யோசேப்பு எதிர்மறையான சூழ்நிலையில் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். எப்படி எதிர்கொள்வது என்ற யோசேப்பு யோசித்து கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தபோது ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி குழப்பத்தை நீக்கினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான குழப்பத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தள்ளப்பட்ட நிலைமையிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பயத்தை நீக்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆபத்திற்கு பயப்படாமல் தைரியமாக முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மோடு இம்மானுவேலாக இருக்கிறார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.